ஹாய் எல்லாருக்கும் சினிமா நரட்டரோட வணக்கம். இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை தட்டி விட்டு எல்லாத்துக்கும் லைக்கு, ஷேரு, கமெண்ட் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட புண்ணியத்தில் நான் நல்லாயிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சினிமாக்காரன் நரேட்டர். பிளாக் பேந்தர் டப்புன்னு சொன்னோன்னே நம்ம மைண்டுக்கு வருது சாட்விக் போஸ்மேன். என் மைண்டுக்கும் அவர் தான் வருவார். மனுஷன் என்ன மாதிரி ஆக்டர், ஆனால் இறந்துட்டார். என்ன பண்ணுறது? ஆகஸ்ட் 13, 2020 தான் இறந்தார். கேன்சரில் இருந்தார். கேன்சரில் தான் இருந்தார். ஆனால் மனுஷனுக்கு 2016லேயே 3rd ஸ்டேஜ் ஆமாங்க. நேற்று தான் பார்த்தேன், அந்த நியூஸ்லாம் பார்த்தேன். அதாவது 2016 அப்போது சிவில் வாரை எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஷூட் பண்ணிருந்தாங்க. அப்போவே அவருக்கு கேன்சர் இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. அவருக்கு ஒரு 4 இயர்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே ஒரு லெஜெண்டான ஒரு படத்தை கொடுத்தாங்க. ரயன் குக்லர் கொடுத்தாரு. அவர் தாங்க உண்மையிலேயே சொல்கிறேன், பிளாக் பேந்தர்னு சொன்னால் அவர் தான் மைண்டுக்கு வருவார். இப்போ என்ன கான்செப்ட்னா, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரோட யார் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய ரூமர் இருந்துச்சு. அந்த ரூமர் மத்தியில் ஹையஸ்ட் ரூமரில் இருக்க கேஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர் யாருன்னு பார்த்தா டேமசன் ஐட்ரிஸ். F1ல் வந்தார்ல, அவர் தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவரோட கேரக்டரை டிச்சாலாவாக வரக்கு சான்ஸுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 50% நான் சொல்லுவேன். ஏன்னா ஏதாவது ஒரு யூனிவர்ஸ்லேருந்து இவர் தான் கிங் டிச்சாலா அப்படின்னு சொல்லி கூட கூப்பிட்டு வரலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் ஓஜி1 தானே நான் சொல்லுவேன். அதனால் கூட்டிகிட்டு வரலாம். இல்லை அப்படின்னு பார்த்தா பிரின்ஸ் டிச்சாலாவாக கூட்டிகிட்டு வரலாம். ஆனால் பிரின்ஸ் டிச்சாலாவை கூப்பிட்டு வந்தால் ஒரு டைம் ஜம்ப்னு ஒன்று இருந்து தான் ஆகணும். ஏன்னா இப்போவே ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவே பார்த்தீங்கன்னா அது ஒரு டைம் லைன் சொல்லியிருக்காங்க. அதாவது நோ வே ஹோம் நடந்தது 2024. அதுலேருந்து ஒரு 4 வருஷம் கழித்து தான் பிராண்ட் நியூ டே நடக்கிற மாதிரி ஒரு டைம் ஜம்ப் கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதில் டூம்ஸ்டே என்ன மாதிரி ஒரு டைம் வைஸில் செட் பண்ணியிருக்காங்கன்னு சத்தியமாக ஐடியா இல்லை. இன்னொரு ரூமர் படி பார்த்தா பிராண்ட் நியூ டேவும் டூம்ஸ்டேவும் பேரலாக ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஹேண்ட்மேன் அண்ட் தி வாஷப் அந்த படம் எடுத்துக்கோங்க. அந்த படமும் இன்ஃபினிட்டி வாரும் பேரலாக ரன் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரே டைம் லைனில் வேறு ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு வரக்கும் சான்ஸ் இருக்குது. சத்தியமாக ஐடியா இல்லை, பார்ப்போம். ஒரு டைம் ஜம்ப் அப்படிங்கிறது இருந்தால் அந்த கேரக்டரோட ஆர்க்குங்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் பக்காவாக ரைட் பண்ணியிருக்கணும். ஏன்னா பிரின்ஸ் டிச்சாலா அப்படிங்கிறவன் ஒரு சில பேருக்கு தெரியல, பிரின்ஸ் டிச்சாலாவுக்கு பையன் இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா வகாண்டா ஃபாரெவர் எல்லாருமே ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அடுத்த பிளாக் பேந்தர் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஓகே. ஆனால் எனிவேஸ் என்னோட இது பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் கேஸ்டிங் தான் நான் சொல்லுவேன். டேமன் ஐட்ரிஸ் ஓகே, பட் ஆனால் என்ன தான் இருந்தாலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அவ்வளோதான். அக்செப்ட் பண்ணிக்கலாம் இவர் தான் அடுத்த பிளாக் பேந்தர் அப்படின்ட்டு. அதுவும் ஃபேஸ் 7 ஆர் ஃபேஸ் 8 ஒரு படம் அன்னோன் ப்ராஜெக்ட் ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க மார்வெல். அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்படி அந்த கேன்சல் பண்ண ப்ராஜெக்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3ஆகவும் இருக்கலாம், பிளாக் பேந்தர் 3ஆகவும் இருக்கலாம்னு சொல்லி ஒரு ரூமர். ரயன் குக்லர்கிட்ட போயிட்டு நீங்கள் பிளாக் பேந்தர் 3 எடுக்க ரெடியான்னு கேட்டதுக்கும் அவரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டார், பிளாக் பேந்தர் 3 கன்ஃபார்ம் வரும் அப்படின்னு. ஏன்னா வந்து தான் ஆகணும். ஏன்னா சூப்பரான ஒரு இது. பிளாக் பேந்தரை வச்சு இன்னும் சொல்ல வேண்டிய கதையெல்லாம் நிறைய இருக்குது. வாட் இஃப்லேயே சூப்பராக அழகாக கொண்டு போயிருந்தாங்க பிளாக் பேந்தருக்கு. எனிவேஸ் பார்ப்போம், ஃப்யூச்சர்லையாவது பிளாக் பேந்தருக்கு ஒரு நல்ல ரைட்டிங் கொடுத்து நல்ல கேஸ்ட் மெம்பர்ஸை கேஸ்ட் பண்ணி படம் எடுக்கிறாங்களா. எனிவேஸ் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். வட்டா மாமே டுன் பாய்.